Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பக்கநாடு ஊராட்சியில் அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதேஸ்வரன் கோயில் வளவு பகுதியைச் சேர்ந்த பாவாயி என்பவர் தான் வளர்த்து வந்த ஆடுகளை வீட்டின் முன்பு கட்டி வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆடுகளை அடையாளம் தெரியாத விலங்கு கடித்து குதறியதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. மேலும் சிறுத்தை புலி விலங்கின் கால் தடம் இருப்பது போல உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியின் வனத்துறையினர் வன விலங்குகளை ஊருக்குள் வராமல் தடுக்க தவறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலையில் இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இளைஞர் பிரபு என்பவர் முன்விரோதம் காரணமாக சிவலிங்கம் என்பவர் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் ஜமுனா மரத்தூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தீக்குளிக்க முயன்றார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற ஏவல் துறையினரால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சார் எனக்கு ஜமுனாமரத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சேன் சார். போலீஸ் நடவடிக்கை எடுக்கல சார், ஆக்ஷன் எடுக்கல சார். என்ன எதுக்காக புகார் அளிச்சப்பா? செய்வினை பண்ணுறாங்க. எப்பா செய்வினை பண்ணலாம் இங்கே மணல் ஊற்றுவா? இல்லை சார், இது மாதிரி செய்வினை பண்ணுறாங்க சார். என்னால் நிம்மதி இப்போ கூட யார் பண்ணுறது? பேர் சிவலிங்கம் சார், ஊர் கொட்டாமூடு சார். எதுக்காக பண்ணுறாரு அவர்? என்ன காரணத்துக்காக எனக்கு கொலை செய்யணும், முயற்சி செய்யணும் சார். எனக்கு கொலை செய்யணும்னு பேச்சு, எனக்கு கொண்டுணும் பார்த்தா சார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரியில் உள்ள அரசு ரப்பர் கழகம் முன்பு தற்காலிக ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தற்காலிக ஊழியர்களான தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், தேசிய விடுப்பு, பண்டிகை கால விடுப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு அரசு ரப்பர் கழக தற்காலிக ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளிகளாக பால்வடிப்பு மற்றும் கலைப்பணியாளர்களுமாக வேலை பார்த்து வருகிறோம். 17வது ஆண்டுல சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களை பெர்மனன்ட் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் பெர்மனன்ட் பண்ணவில்லை. எங்களுக்கு தந்து கொண்டு இருந்ததான சலுகைகள், அதாவது தேசிய விடுப்பு, பண்டிகை காலங்கள் விடுப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தந்துட்டு இருந்தாங்க. எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் எங்களை நிறுத்தி விட்டார்கள். இதனால நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டோம். அதே போல நாங்கள் கழிந்த 23ஆம் தேதி இதே போல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பேப்பர், ஒரு பதிலை தந்து எங்களை ஓச்சு விட்டார்கள். நாங்கள் இந்த போராட்டம் எங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை இந்த போராட்டம் மென்மேலும் தொடரும் என்கிறதை தொழிலாளி சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். சென்னை புறநகர் பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழை காரணமாக பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவியர் பாதிப்படைந்தனர். திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களும் பணிக்கு சென்று திரும்பிய மக்களும் அவதியடைந்தனர். சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையில் தேங்கிய தண்ணீரை பார்த்த பொதுமக்கள் இதுதான் 5000 கோடியில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்த லட்சணமா என விடிய அரசின் மாநகராட்சிக்கு கேள்வி எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குழந்தையை தத்தெடுத்து கொடுப்பதாக கூறி 3 லட்சம் பணம் பறித்த 2 பேர் பிடிபட்டனர். பாதமுத்து, பூண்டிமாதா தம்பதிக்கு குழந்தை இல்லாத நிலையில் அருண்குமார் என்பவர் சட்டப்படி குழந்தையை தத்தெடுத்து கொடுப்பதாக கூறி 3 லட்சம் பணம் கேட்டுள்ளார். தொடர்ந்து அருண்குமார் மற்றும் போலீசார் என கூறிய 2 பேர் சேர்ந்து தம்பதியிடம் பணத்தை பறித்து கொண்டுள்ளனர். இது தொடர்பாக 4 பேர் மீது சந்தேகம் எழுந்ததை அடுத்து 2 பேர் சிக்கிய நிலையில் 2 பேர் தலைமறைவாகினர். போலீசார் என கூறிய கொள்ளையர்கள் கொள்ளையில் ஈடுபடும் அளவுக்கு விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பாலக்கோடு பகுதிகளில் கட்டிடங்களுக்கு தேவையான கிராவல் மண், நொரம்பு, உளிக்கற்கள், பாறாங்கற்கள் ஆகியவை அனுமதியின்றி சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைவதுடன் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை விடியா திமுக அரசால் ஏன் தடுக்க முடியவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
கோயில்களில் செயல் அலுவலர்களை நியமித்த உத்தரவுகளை இணையத்தில் பதிவேற்ற கோரிய வழக்கில் இந்து அறநிலைத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் இந்து கோயில்களில் 668 செயல் அலுவலர்கள் உள்ளதாகவும், ஆனால் இந்து அறநிலைத்துறை ஆணையர் உச்சநீதிமன்றத்தில் அளித்த பதிலில் 3250 செயல் அலுவலர்கள் உள்ளதாகவும், எனவே செயல் அலுவலர்களை நியமித்த உத்தரவுகளை இணையத்தில் பதிவேற்ற கோரி வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து இந்து அறநிலைத்துறை 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. தருமபுரி மாவட்டம் ராஜாப்பேட்டை பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒரு பிரிவினருக்கு மட்டும் வீட்டுமனை பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ராஜாப்பேட்டை பகுதியில் உள்ள 6 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என 3 பிரிவினருக்கும் தலா 2 ஏக்கர் என ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பழங்குடியின மக்களுக்கு பட்டா கொடுக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒரு பிரிவினருக்கு மட்டும் பட்டா வழங்காமல் மொத்த இடத்தையும் பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மற்ற 2 பிரிவு மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாங்க இருக்கிற இடத்துல ஒரு 6 ஏக்கரா கவர்மெண்ட் நிலம் இருக்கு. அது பிசிக்கு 2 ஏக்கரா, எம்பிசிக்கு 2 ஏக்கரா, எஸ்சிக்கு 2 ஏக்கரான்னு இருக்கு. இப்ப ஆதிதிராவிடருக்கு பட்டா கொடுக்கறேன்னு சொல்லி வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கறத தடுக்க வரல. மீதி இருக்கிற 2 பேருக்கும் ஏன் நீங்க ஸ்டெப் எடுக்கல? எங்களுக்கு வந்து அங்க இருக்கிற நிலத்துக்கு எல்லாருக்கும் பொதுவா ஒரு லைப்ரரியோ ஒரு ஆஃபீஸோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க, அந்த மாதிரின்னு கேட்க வந்திருக்கோம். சென்னை அருகே விடியா துணை முதல்வர் வருகைக்காக வைக்கப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பம் விழுந்து சாலையில் சென்றவர் படுகாயமடைந்தார். வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் கொளப்பாக்கத்தில் சாலையின் நடுவில் விடியா துணை முதல்வர் வருகைக்காக திமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டது. இந்த நிலையில் அந்த கம்பங்களில் ஒன்று திடீரென விழுந்ததில் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆங்கில நாளிதழ் ஊழியர் போஸ்கோ என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கண்ட பொதுமக்கள் மக்கள் விரோத திமுகவால் மக்களுக்கு எப்போதும் தொல்லைதான் என ஆவேச படுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கரியப்பா நகர் பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரியப்பா நகர் பகுதியில் உள்ள சுடுகாடு அருகே புதிதாக குப்பை கிடங்கு அமைக்கவும் அதை குப்பைகளை தரம் பிரிக்கும் பகுதியாக உருவாக்கவும் மாநகராட்சி முயற்சித்து வருகிறது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்குன்றத்தில் பழ வியாபாரி அதிக வருமான வரி செலுத்துவதால் ரேஷன் கடையில் அரிசி வழங்க மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பாலவாயல் கிராமத்தில் பழ வியாபாரி கருணாகரன் 2 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்துவதாக குடும்ப அட்டையில் காட்டுவதாக கூறி உணவுப் பொருட்கள் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்க அதிகாரிகள் மறுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் கருணாகரன் புகார் மனு அளித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சிக்காக லட்சுமாபுரம் கிராமத்தில் உள்ள நாபலூர் ஏரியில் மண் திருட்டு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 24ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்டாலின் நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு ஒப்பந்தம் எடுத்துள்ள தனிநபர்கள் அதிகாரிகள் அனுமதியின்றி கடந்த 4 நாட்களாக ஏரியில் இருந்து டிப்பர் லாரிகளில் மண் அள்ளி செல்வதாகவும் இதுகுறித்து கேட்டால் தங்களை மிரட்டுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடிய அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் புதிதாக திறக்கப்பட்ட தீயணைப்பு நிலையம் திடீரென இடம் மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குளித்தலை பெரிய பாலம் பகுதியில் கடந்த வாரம் புதிய தீயணைப்பு நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் முன்னறிவிப்பு எதுவுமின்றி திடீரென வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஓட்டு கொட்டகைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த இடம் அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான இடம் என்பதால் திமுக எம்எல்ஏவின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் விடியா திமுகவினர் மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் பணிகள் முடிந்தும் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பல நாட்களாகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. இதனால் பேருந்தில் ஏற மழையிலும் வெயிலிலும் பொதுமக்கள் சாலையில் காத்திருக்க வேண்டிய அவலம் தொடர்கிறது. திறப்பு விழாவிற்கு விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு நல்ல நேரம் பார்த்து காத்திருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.